ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாநேசரில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து அவங்க அம்மா வீட்டில் காவேரி வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. சொன்னோன்னா நம்ம காவேரி பற்றி விஜய் வந்து கேட்குறாங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மித்ததுக்கெலாம் வாய் பேசுகிற, இதுக்கெலாம் வந்து சொல்ல மாட்டேடி, நம்மளோட வாழ்க்கடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கூட நம்பிட்டோம், அவங்க சித்தி உங்கள் பாட்டின்னு சொன்னதான், காவேரி மட்டும்தான் நம்பாமல் இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரி, நான் இவ்வளோ பிரச்சனைக்கு நான் தானே காரணம், இந்த பிரச்சனையை போய் நான் முடிச்சுட்டு வந்துட்டு நான் காவேரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டிக்கிட்ட போய் வந்து பேசுகிறாரு. எல்லாருமே என் முதுகுலேயே வந்து குத்துறாங்க, என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மறைமுகமாக சொல்கிறாரு. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, யார் அப்போ அவங்க முதுகில் வந்து குத்துறா அப்படின்னு வந்து கேட்டோன்னே அவங்க சித்தி பற்றி கேட்குறாங்க. என்ன சித்தி, நீயும் பாட்டியும் சேர்ந்து என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய 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 விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் காவேரிக்கு அந்த இதில் விருப்பமே இல்லை, நான் அவட்ட போய் டைவர்ஸ்க்கு வந்து கையெழுத்து போட சொல்லி வந்து அவளை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து உன் நல்லதுக்காக தானே பண்ணோம், உனக்கு துரோகம்லாம் நாங்கள் வந்து பண்ணலை, நீ நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பண்ணணும் வச்சோம். நான் நல்லா இருக்கணுன்றது காவேரி விட்டு பிரிஞ்சிருக்க தான் நான் நல்லா இருக்கணுன்ற அர்த்தமா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இனிமேல் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, அப்போ வேண்டாம், எப்படியும் விஜய் காவேரி வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்க, அப்போ என்ன நானே வீட்டை விட்டு வெளியே போய் என் காவேரி கூட நானே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறார். ஸோ அதோட சைடில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, பை பை, டாட்டா.